வெள்ளை காராமணி புளிக்குழம்பு பார்ப்போம். நல்லெண்ணெயில் வடாகம் போட்டு பொரிச்சுக்கோங்க. இல்லைன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு நீங்கள் பொரிச்சிட்டு வெங்காயம், வெள்ளை பூண்டு வதக்கிங்க. லைட்டாக வதக்கிங்க, ரொம்ப வதக்க வேணாம். ஊற தான் நல்லாயிருக்கும். அப்புறம் நீங்கள் கரைச்சி வச்ச புளி தண்ணியில் கொஞ்சம் மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. ஏன்னா சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்த்தா தான் ருசியாக இருக்கும். 1 பங்கு மிளகாத்தூள்னா 2 பங்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சீரக பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். நல்லா இது கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இந்த கரைசலை தூக்கி அதில் ஊற்றுங்க. அதில் ஏற்கனவே வேக வச்சுருந்த வெள்ளை காராமணி நீங்கள் என்ன பண்ண லைட்டு உப்பு போட்டு வேக வச்சுருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் லைட்டு உப்பு போட்டு வேக வச்சு இந்த புளிக்குழம்புல சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் நல்லெண்ணெய் அதில் மேலே ஊற்றலாம். கொஞ்சம் கடைசியில் நீங்கள் உப்பு போட்டால் போகிறோம். நல்லெண்ணெய் மேலே ஊற்றும்போது அது டேஸ்ட்டே தனியாக இருக்குங்க. சில பேர் லைட்டாக விளக்கெண்ணெய் கூட ஊற்றுவாங்க. நீங்கள் நல்லெண்ணெயே ஊற்றுங்க. ரொம்ப அந்த நல்லெண்ணெய் மேலே மிதக்க நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் கக்கி வந்ததுக்கப்புறம் இறக்குங்க. அருமையான ஒரு டிஷ்ஷு சாப்பாட்டுக்கு.